நாட்களுக்கு பிற்பாடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினான். தேவன் வாக்குதத்தம் பண்ணின அந்த தேசத்திற்கு அருகாமையிலே வந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு எரிகோ என்ற பெரிய பட்டணத்தை அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது. இது அரணிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. அதை சுற்றிலும் உயரமான மதில்கள், அகலமான மதில்கள். அந்த மதிலிலே ஒரு ஸ்திரீ குடியிருந்தாள். அவளுடைய பெயர் ராகாப். யோசுவா 2 நபர்களை அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்பி வைத்திருந்தான். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வந்த பொழுது ராஜா தன் மனுஷர்களை அனுப்பி அந்த மனிதர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த ராகாப் என்ன செய்தாள்? இந்த 2 மனிதர்களை தன் வீட்டிற்குள் வைத்து ஒளித்து வைத்தாள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இதற்கு காரணத்தை அவள் சொல்லுகிறாள். ராஜா அவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்திரீ அவர்களை ஏற்றுக்கொண்டு ஒளித்து வைத்ததின் காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை நாங்கள் கேட்டறிந்தோம். சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்காக பிரித்தார், யோர்தானை உங்களுக்காக பிளந்தார், எத்தனையோ பெரிய ராஜாக்களை உங்கள் நிமித்தமாய் முறியடித்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தேவனானவர். அவருக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்தோம் என்று அவள் தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டாள். அது மாத்திரமல்ல, அவள் இப்படியாக அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு, நீங்களும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், என் பட்சத்தில் நீங்களும் தயவாயிருக்க வேண்டும். இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் அழிக்கத்தான் போகிறீர்கள். ஆனால் நீங்கள் அழிக்க வரும் அந்த நாளிலே என்னையும் என் தகப்பன், தாய், சகோதரர்கள், சகோதரிகள் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் நீங்கள் உயிரோடு தப்புவிக்க வேண்டும். அதற்காக எனக்கு ஒரு நிச்சயமான அடையாளத்தையும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது அந்த 2 மனிதர்கள் சொன்னார்கள், இந்த தேசத்துக்குள்ளே நாங்கள் வரும்பொழுது உன்னுடைய குடும்பத்தையும் உன் வீட்டையும் நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக உன் ஜன்னலிலே இந்த சிவப்பு நூல் கயிற்றை நீ கட்டி வைக்க வேண்டும். அப்படியாக ராகாபும் செய்தாள். அப்பொழுது யோசுவா அவன் ஜனங்களை நடத்தி கொண்டு அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் அந்த பட்டணத்தை எல்லாம் சுட்டெரித்தார்கள். ஆனால் யோசுவா ஒரு கட்டளை கொடுத்தான், ராகாபுடைய வீட்டையோ குடும்பத்தையோ நீங்கள் அழிக்க வேண்டாம். அதற்கு அடையாளம், அவள் ஜன்னலிலே ஒரு சிவப்பு நூல் கயிற்றை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல அவளை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அந்த பட்டணம் அழிந்தது. ஆனால் ராகாபையும் அவள் குடும்பத்தாரையும் அவர்கள் பத்திரமாக வெளியே கொண்டு வந்து அவர்களை தங்க வைத்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே குடியிருந்தார்கள். அதுவும் போதாதென்று இந்த ராகாப் அவளுடைய வம்ச வழியிலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிறந்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவுக்கு அவள் ஒரு மூப்பாட்டியாக அவள் பெயர் பெற்றாள். இந்த ராகாப் ஒரு பாவியான ஸ்திரியாக இருந்தாள். அவள் ஒரு வேசி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த 2 மனிதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒளித்து வைத்தாள். பிரியமானவர்களே, அவள் ஜன்னலிலே தொங்கின அந்த சிவப்பு கயிற்றின் மூலமாய் ஒரு பாதுகாப்பையும் அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த 2 மனிதர்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வேதத்தை அடையாளம் காட்டுகிறது. வேதம் 2 பகுதிகளை நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. வேதத்திலே தேவனுடைய இரக்கத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது, அவருடைய நியாய தீர்ப்பும் நம்மால் கவனிக்க முடிகிறது. எனவேதான் வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தை
நம்முடைய உள்ளத்திலே நாம் மறைத்து வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போடுகிறார். கர்த்தருடைய வேதம் என் உள்ளத்திலே நான் ஒளித்து வைத்திருப்பதினால், தேவனே நீர் பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, வேதம் மாத்திரமல்ல, அந்த சிவப்பு நூல் கயிற்றை போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய சாட்சியாக, பாதுகாப்பாக காணப்படுகிறது. யோசித்து பாருங்கள், இந்த ராகாப் தேவனை விட்டு தூரமாய் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குற்ற உணர்வுகள் இருந்து தன்னுடைய சமாதானத்தை இழந்தவளாய் இருந்தாள். ஆனால் இந்த ராகாப் கர்த்தருடைய ஜனத்தோடு இணைந்து கொண்டாள். அவளுடைய அவமானத்தை தேவன் மாற்றினார். எபேசு சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் சமீபமாக்கப்பட்டீர்கள். அதே போல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானம் கிடைத்தது என்று அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:19 கூட கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க நமக்கு அவருடைய இரத்தம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆமென கருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை புதிதாக மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா 54:4ஆம் வசனத்திலே, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்துவிடு. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தூரமாயிருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இருதயத்திலே நீங்கள் வைத்து ஒளித்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வெட்கத்தை அவர் மிகவும் ஆசீர்வாதமாக உங்களை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாவ குற்ற உணர்வுகள் காணப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அடையாளம் காட்டுகிறது, நம்மை மூடி மறைக்கிறது, தேவ நீதியினால் நம்மை நிறைக்கிறது. ராகாபுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ராகாபுடைய வாழ்க்கையை நீர் எவ்வளவு அழகாய் திருப்பினீர் அப்பா. அவளுடைய வாழ்க்கையிலே உம்மை ஏற்றுக்கொண்டாள், உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள் அப்பா. உம்முடைய அடையாளங்களை ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வசனங்களை தங்களுடைய உள்ளங்களை வைத்து மறைத்து கொள்ள உதவி செய்யும். உயர வானத்திலும் இந்த பூமியிலும் ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே மெய் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக்கொண்ட தேவன் நீர் அப்பா. அந்த இரத்தம் எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த இரத்தம் எங்களுடைய வாழ்க்கையே மாற்றுகிறது. ஹல்லேலூயா. வெட்கத்திலும் நாணத்திலும் இன்றைக்கு யார் இருந்தாலும் நீர் அவர்களுக்கு கனத்தையும் மதிப்பையும் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.